எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்களே உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், தளபதி விஜய் அவர்கள் வந்து திரைத்துறையை விட்டுட்டு மக்கள் பணிக்காக அரசியல் துறைக்கு வந்ததுக்கப்புறமா அரசியல் கட்சிகள், அதாவது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், சில்லர் கட்சிகளாக இருக்கட்டும், உதிரி கட்சிகளாக இருக்கட்டும், போனவன் வந்தவன் எல்லாமே தளபதி விஜய் அவர்களை கடுமையான விமர்சனம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் எல்லா விமர்சனங்களையும் கடந்து தான் விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் மேலே போயிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை தமிழக மக்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடியில் கூட விஜய் அவர்கள் அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், இந்த தமிழக மக்களுக்காக வந்தோம், அரசியலுக்கு தமிழக மக்களுக்காக நிச்சயமாக ஏதோ ஒன்று பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கடந்து நின்றுட்டுருக்காரு. யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ எதிர்த்துட்டு வாங்கடா, யார் வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு மக்களோட ஆதரவு இருக்குது, தமிழக மக்களோட பேராதரவு இருக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் மட்டும் இல்லைங்க, இப்போ தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் சொல்லி அறிவித்த ஒரு படம், ஜனநாயகன் திரைப்படத்தை கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா பொருட்செலவில் எடுத்த திரைப்படத்தை வெளியிட விடாமல் மத்திய அரசு சென்சார் போர்டு மூலமாக விஜய் அவர்களுக்கு என்னென்ன இடையூறு கொடுக்குறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் திமுக உடந்தையா, திமுக உடந்தை இல்லையா அப்படின்னு வந்து சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நிச்சயமாக திமுகவோட பங்கீடு இருக்குது, அதில் தலையீடு இருக்குது. அதில் இல்லைன்னு சொன்னால் மற்றவங்க எப்படி சொல்கிறாங்களோ இல்லையோ, ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, நான் வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்க மாட்டேன். திமுகவோட தலையீடு இருக்குது, மத்திய அரசோட தலையீடு இருக்குது. விஜய் அவர்களுக்கு இந்த ஜனநாயக திரைப்படத்தை வெளியிட விடாமல் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் சரி, ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் எந்த நாளில் ரிலீஸ் ஆகுதோ அந்த நாள் தாங்க நிச்சயமாக வந்து தமிழகத்துக்கு ஒரு பண்டிகையாக வந்து கொண்டாட போகிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திரு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்துச்சோ, வெற்றியை கொடுத்ததுக்கப்புறமா திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனவரோ, அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெறும். நிச்சயமாக அந்த வெற்றியை அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது விஜய் அவர்கள் தமிழக மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்தில் நிச்சயமாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படிங்கிற அரியணையில் நிச்சயமாக விஜய் உட்காரத்தான் போகிறார்.